இப்போ இந்த எண்டோமெம்பரேன்ஸ் பார்த்தோம். எண்டோமெம்பரேன்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சில உறுப்புகளை நான் கொடுத்துட்டேன் ஏற்கனவே. எண்டோமெம்பரேன்ஸ்ல வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், கோல்கி apparatus இருக்கும், லைசோசோம்ஸ் இருக்கும், அதோட சேர்ந்து வாக்குவல்ஸ் இருக்கும், நுண்குமிழ்கள். இது எல்லாமே எண்டோமெம்பரேன்ஸ். பல முறை நீட் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின் இது, சரிங்களா? ஸோ அப்ப அது எண்டோமெம்பரேன்ஸ் இல்லாததுன்னு கேட்கும்போது மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம்ஸ், நியூக்ளியர் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதை எல்லாம் இப்போ பார்க்கலாம். சாரி, அதுல வந்து மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட், இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ நம்ம எண்டோமெம்பரேன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்துட்டோம். இதுல வேற என்ன சார் இருக்கும் அப்படின்னா, மீதி இருக்கிற எண்டோமெம்பரேன்ஸ்ல வந்து ஒன்னு கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கோல்கை உறுப்பு, சரியா? ஓகே. ரெண்டாவது என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டாவது ஒன்று சொல்லியிருக்கிறோம், லைசோசோம்ஸ் இருக்கும். ஸோ கடைசியா இருக்கிறதா என்ன சார்னா வாக்குவல்ஸ். இதை நம்ம நுண்குமிழ்கள் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா லைசோசோம் தான், லைசோசோம்கள், கோல்கை உறுப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தது எண்டோமெம்பரேன்ஸ்ல வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்துட்டோம். சோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தாச்சு. அப்ப இது 1, இது 2, இது 3, இது 4, இது எல்லாமே எண்டோமெம்பரேன்ஸ், படலங்களை கொண்ட பகுதிகள். ஏன்னா இது வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, நிறைய முறை இதை கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு அந்த ஞாபகப்படுத்துறேன் சீரியல்ஸ்ல. சோ கோல்கி காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமிலோ கோல்ஜி அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு. கோல்கை, காமிலோ கோல்கை அல்லது கோல்ஜி அப்படின்றவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. சோ லுக் லைக், பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டு மாதிரி இருக்கிற வடிவம், இது தட்டு வடிவம், டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர், தட்டு போன்ற வடிவத்தை தான் இது கொண்டிருக்கும். சோ வேற என்ன சார் இதுல ப்ராசஸிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃபார்மிங் ஃபேஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெச்சுரேஷன் அல்லது மெச்சுரிங் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேஸ். ஸோ இப்போ இது ரெண்டுமே இருக்கும். ஃபார்மிங்னா உருவாகும் முகம், இது வந்து பாத்தீங்கன்னா முதிர்ச்செடியும் முகம் சொல்றது. இந்த ஃபார்மிங் ஃபேஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உட்கரு, நியூக்ளியஸ் நோக்கி இருக்கும். மெச்சுரேஷன் வந்து பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன், அதாவது செல் சவ்வை நோக்கி இருக்கும். இது மாதிரி கேட்பாங்க, ஃபார்மிங் ஃபேஸ் அண்ட் மெச்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. இது எப்படி வந்து இருக்கிறதுன்னு கேட்பாங்க. ஃபார்மிங் ஃபேஸ்னா நியூக்ளியஸ் டுவார்ட்ஸ் இருக்கும், மெச்சுரேஷன் ஃபேஸ் அப்படின்றது வந்து மெச்சுரிங் ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா செல்வால் டுவார்ட்ஸ்ல இருக்கும். காமிலே கோல்ஜி கண்டுபிடிச்சது இது, தட்டு வடிவத்தில் காணப்படும், இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டர்னு, டியூபிள்ஸ், வெசிகல்ஸ் அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கும். 3 டைப்ஸ் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. இதோட மெயின் ரோல் என்ன சார், இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்கை apparatus வந்து நம்ம செல் ஆர்கன்ல இருக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப முக்கியமான செல் ஆர்கன்லாம் சொல்லலாம். இது என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா, ஃபார் அக்ரோசோம் ஃபார்மேஷன், விந்து செல் உருவாக்கத்துல அக்ரோசோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதான் ஸ்போம்ஸ் அப்படின்னா, ஸ்போம்ஸோட இந்த பாயிண்டட் போர்ஷனுக்கு பேர் தான் அக்ரோசோம். சோ இந்த அக்ரோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா, கருமுட்டையை துளைக்கிறதுக்கு பயன்படுத்தும். ஒரு பாயிண்டடா இருக்கிற போர்ஷன் இருந்தால இந்த ஓவத்தை போயிட்டு துளைக்கும். இந்த துளைக்கிறதுக்கான ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதாவது ஃபெர்டிலைசன்ஸ் இருக்கும், இது கூட வந்து ஆன்டி ஃபெர்டிலைசன்ஸ் கெமிக்கல் மூலமா இந்த லேயரை வந்து உடைச்சிட்டு உள்ள போயிட்டு ஃபியூஸ் பண்ணும். இதுதான் வந்து ஃபெர்டிலைசேஷன். ஸோ அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த அக்ரோசோம் வந்து ரொம்ப பாயிண்டடா இருக்கணும். அதை உருவாக்குறதுக்கு இது வந்து தேவைப்படுது. நம்பர் 2 வேற எதுக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வால் ஃபார்மேஷன்.
இன் பிளான்ட் செல். இன் பிளான்ட் தாவரங்கள்ல செல் சுவர் உருவாக்கத்திற்கு இந்த கோல்கி apparatus வந்து தேவைப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அது பார்க்கப்படும். அண்ட் என்சைம் ஃபார்மேஷன், நொதிகளை உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அவசியப்படுகிறது. நொதிகளை உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பகுதி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோல்கி காம்ப்ளெக்ஸ். இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸோட இன்னும் முக்கியமான பகுதி 2020 கூட ஒரு எக்ஸாமினேஷன் கேட்டாங்க. இது என்னன்னா கிளைகோப்ரோட்டீன், லிப்போப்ரோட்டீன் ஃபார்மேஷன். இதை உருவாக்குற செயல்பாடுகள்ல இது பங்கேற்கும். சோ அப்ப கிளைகோபுரதங்கள், லிப்போபுரதங்கள் உருவாக்கத்திலும் இது பங்கேற்கும். நொதிகள் உருவாக்கத்துல பங்கேற்கப்படுகிறது. நொதிகளோட மறுசீரமைப்பு, அதாவது என்சைம் ரெனோவேஷன் சொல்லுவாங்க. என்சைமோட ரெனோவேஷன், புனரமைப்பு அல்லது மறுசீரமைப்பு பணிகளிலும் இது பங்கேற்கும். It secrete all kind of enzymes including lysosomes also secreted by Golgi apparatus. So இது Golgi apparatus வந்து எல்லா வகையான நொதிகளுமே சுரக்கும். அந்த லைசோசோம்ஸ் ஒரு டைப் ஆஃப் என்சைம்ஸ் தான், அதையும் இதை சுரக்கும் திறன் கொண்டது. ஸோ இது ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே இதனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரோசோம் ஃபார்மேஷன். இந்த ஸ்பெர்மாடிட் விந்து செல் உருவாக்கத்துல அக்ரோசோம் உருவாக்குது, அது கருமுட்டையை துளைக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்றாங்க. செல்வால் ஃபார்மேஷன் இன் பிளான்ட் செல், தாவர செல்கள்ல செல் சுவர் உருவாக்குறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைகோப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்போப்ரோட்டீன்ஸ். இன்னும் ஒன் திங், அது எக்ல இருக்கிற அந்த மஞ்சள் கரு உருவாக்கத்துக்கு கூட கோல்கி apparatus தான் முக்கியமான காரணமாக இருக்குது. So this is a Golgi complex. It's also called as dictyosome in plants. தாவர செல்கள்ல இத டிக்டியோசோம் சொல்லுவாங்க. அனிமல் செல்ல தான் இது கோல்கி காம்ப்ளெக்ஸ், பிளான்ட் செல்ல கோல்கி காம்ப்ளெக்ஸ் சொல்றதுல டிக்டியோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. So this is a Golgi, one of the endomembranes. Second one, the lysosomes. இது நமக்கு தெரியும் லைசோசோம்ஸ் என்னன்னு. இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றாங்க. தற்கொலை பைகள். இதை நீங்க சொல்லும் போது தற்கொலை பைகள், சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா உடலுக்குள்ள வருகின்ற இந்த அயல் பொருட்களை அழிக்கும். அப்படி அந்த செயல்முறைகள்ல பங்கேற்கும் போது அதால அழிக்க முடியாத பட்சத்தில் தன்னை தானே அழித்துக் கொள்ளும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டோபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய சிதைதல் அல்லது தன்னையே அழித்துக் கொள்ளுதல், ஆட்டோபேஜ் என்ற செயல்முறைகளுக்கு அது தள்ளப்படும். So that we are calling lysosome. லைசோசோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டெயின் லாட் ஆஃப் என்சைம்ஸ். இதுல என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா லிபேசஸ் இருக்கும், லிபேஸ்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ்கள் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ்கள், லிபேசஸ்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நொதிகள் வந்து இதுல இருக்கும். நொதிகள் பாத்தீங்க அப்படின்னா லிபேசஸ் அண்ட் தென் கார்போஹைட்ரேட்ஸ் போன்ற நொதிகள் எல்லாம் அதுக்குள்ள காணப்படும். இதோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பொருட்களையும் செரிக்கும். அதாவது எக்ஸப்ட் செல்லுலோஸ், பெரும்பாலும் நொதிகளை எல்லாம் அது செரிக்கும். இந்த செல்லுலோஸை தவிர மீதி இருக்கிற எல்லா ஆர்கானிக் கெமிக்கல்ஸையும் இது என்ன பண்ணும், டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் டைஜஷன், ஆர்கானிக் கெமிக்கல் டைஜஷன் எக்ஸப்ட் செல்லுலோஸ். இந்த செல்லுலோஸை மட்டும்தான் அதால டைஜஸ்ட் பண்ண முடியல. மீதி இருக்கிற ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஈஸியா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அழிக்கும் தன்மையை கொண்டு இருக்குது. வேற என்ன சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைசோசோம்ஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா ஓவத்தை வந்து அழிக்கிறதுக்கு பயன்படும். லைசோசைம், இது ஒரு கெமிக்கல் இருக்கு, லைசோசைம், அதாவது லைசோசோம் என்சைம்ஸ் இருக்கு பேர் இருக்கு. அது ஓவத்தோட லேயர், அதாவது வால், ஓவத்தோட அந்த சுவரை உடைக்கக்கூடிய அந்த திறன் எபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா லைசோசைம்ல இருக்கும். லைசோசோம்ல கிரியேட் ஆகிற ஒரு டைப் ஆஃப் என்சைம் பேரு லைசோசோம். அதாவது லைசோசைம் சொல்லலாம் அல்லது லைசோசோம் என்சைம்ஸ். லைசோசோம் என்சைம், இந்த லைசோசோம் என்சைம் மூலமாக கருமுட்டையினுடைய சுவரை வந்து உடைக்கிறதுக்கு இது பயன்படும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கோல்கி apparatus வந்து லைசோ அந்த அக்ரோசோம்ஸ் யூஸ் பண்ணி கருமுட்டையை துளைக்கும். இங்க வந்து அந்த என்சைம்ஸே போயிட்டு கருமுட்டையை துளைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ இதுல இருந்து உருவாக்கப்படுற இந்த கெமிக்கல்ஸும் கூட. ஸோ ஓவம் உடைய வால், அந்த கருமுட்டியினுடைய சுவரை வந்து அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைசோசோம் உடைய என்சைம்ஸ். வேற என்ன சார் வேலைகள்லாம் செய்யும்? இந்த வேலையெல்லாம் தாண்டி என்ன செய்யணும்னா பேகோசைட்டோசிஸ், செல் விழுங்குதல். தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இத செல் விழுங்குதல் அப்படின்ற செயல்முறையின் மூலமாக இது வந்து சொல்லப்படுது. இன் கேஸ் ஆஃப் என்டர் டு த பாடி, ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி உடம்புக்குள்ள போச்சு, பேத்தோஜன் சொல்லப்படுற அயல் பொருட்கள் உடம்புக்குள்ள போச்சுன்னா அதை கொன்று உணவாக மாற்றிக்கொள்கின்ற திறன் கொண்டது. இது எல்லாமே லைசோசோம்ஸ். எப்பயாவது கோல்கி அப்பரேட்டஸ்ல கூட ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட் இருக்குன்னா, இது எங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க. கோல்கி அப்பரேட்டஸ் வந்து எங்கெல்லாம் இருக்காதுன்னா ஆர்பிஸ்ல இருக்காது, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெர்ம் செல்ஸ்ல வந்து இது இருக்காது. ஆர்பிசில ஸ்பெர்ம் செல்ஸ்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்கி அப்பரேட்டஸ் நீங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெச்சூர்டு சைலம், சைல குழாய்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் வந்து எம்பிரானிக் செல்ஸ்ல கூட இருக்காது, கரு செல்ல கூட இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸப்ட் இது எல்லாத்தையும் இருக்கும், பட் ஆர்பிசிலையோ முதிர்ந்த ஆர்பிசிகளிலோ அதே போல வந்து விந்து செல்களிலும் சைல குழாய்களிலும் ஸ்டெம் செல் கரு செல்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. எம்பிரானிக் செல்ஸ் அதுலயும் இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் லைசோசோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம்ஸ் ஆஃப் ஃபவுண்ட் இன் அனிமல் செல், விலங்கு செல்கள்ல இது ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒரு கெமிக்கல்ஸ் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இஸ் சிம்பிளி கால்ட் சூசிடல் பேக்ஸ். ஸோ இட் கண்டெயின் லாட் ஆஃப் என்சைம்ஸ், லிபேசஸ், கார்போஹைட்ரேட் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய நிறைய பணிகள்ல ரொம்ப முக்கியமான டைஜஷன். ஸோ டைஜஷன்ஸ் வந்து it digested all kind of the chemical substance like the organic except cellulose, and also involves the dissolution of an ohm layer by using lysozyme or lysosome enzymes use பண்ணி அதை அழிச்சிடுது. And also involves phagocytic process like and destruction of pathogens when enter to the body. நம்ம உடம்புக்குள்ள வருகின்ற நுண்ணுயிர்களை இது கொள்ளுகின்ற திறனை பெற்றிருக்கும். இட்ஸ் ஆல்சோ கால்ட் as ஆட்டோபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுய சிதைவுகளை ஏற்படுத்தும், உடலை தானேவே அழிக்கும். அதனாலதான் அதுக்கு தற்கொலை பைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். The last one vacuoles. Vacuoles வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த எண்டோ மெம்பரைன்ஸ்ல வருது. வேக்குவல்னா என்ன சார் அப்படின்னா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுல கொடுக்கலாம். இதுல கூட ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா, இட் ஆக்ட் அஸ் a ரீசைக்கிளிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரீசைக்கிளிங் சென்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டா, மறுசுழற்சி மையமாகவே இது செயல்படும். லைசோசோம்ஸ் இட் ஆக்ட் அஸ் ரீசைக்கிளிங் சென்டர் அப்படின்னு சொல்றது, மறுசுழற்சி மையமாக செயல்படும். அப்படின்னா வேக்குவல்ஸ்குள்ள போறாங்க. வேக்குவல்ஸ் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேக்குவல்ஸ்கள் வந்து வேஸ்ட் டெபாசிட், என்ன சொல்றாங்கன்னா வேஸ்ட் டெபாசிட் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாங்க, டஸ்ட்பின் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 சாக், அது பை மாதிரி இருக்கும். சைட்டோபிளாசத்துல கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஸ்பேசஸ் வந்து வேக்குவல் தான் இருக்கும். 85 to 90% ஆஃப் அந்த ஸ்பேஸ் வந்து வேக்குவல் தான் இருக்கும் பிளான்ட் செல்ல. ஸோ அது அவ்வளவு என்ன சார் பண்ணும் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் லைக் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் அண்ட் எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட், அதாவது கழிவு நீக்க பொருட்கள், நீர், அதை சார்ந்த ரசாயன பொருட்கள் எல்லாமே அந்த பையில போட்டு வச்சிருப்பாங்க சார். வேற ஒண்ணும் இல்லை, அது பையில போட்டு வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வேக்குவல்ஸ். வேக்குவல்ஸ் என்பது நுண்குமிழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பை மாதிரி இருக்கும், சாக்லைட் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ள நிறைய போட்டு டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு டஸ்ட்பின் அப்படின்னு சொல்றாங்க, குப்பை தொட்டி. நம்மளுடைய செல்களுக்குள்ள தேவைப்படாத கழிவு பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வேக்குவல்ஸ். வேக்குவல்ஸ்ல ரொம்ப ஃபெமிலியர் வந்து கண்ட்ராக்டில் வேக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ட்ராக்டில் வேக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இது சுருங்கும் நுண்குமிழ் குமிழ்கள். இது வந்து பாத்தீங்கன்னா இட் ஆக்ட் அஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் இந்த புரோட்டோசோவா. அமீபா போன்ற உயிர்களில் கழிவுகளை வெளியனுப்பக்கூடிய ஒரு பகுதியாகவும் செயல்படுமா. கண்ட்ராக்டில் வேக்குவல்ஸ் அப்படின்னு சொல்ற சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலமா தான் புரோட்டோசோவா உயிரியான அமீபா தன் கழிவுகளை வெளியேற்றுகிறது. அப்ப இந்த வேக்குவல்ஸோட ரோல் என்னது, கழிவுகளை சேமிக்கின்ற ஒரு பையாகத்தான் பார்க்கப்படுது. இது தாவர செல்களில் வந்து பாத்தீங்கன்னா 90% வந்து ஆக்குபைட் பண்ணிருக்கும். அண்ட் கனெக்டட் வித் டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. டோனோபிளாஸ்ட்
அப்படின்ற படலத்தோட இதை கனெக்ட் பண்ணியிருக்கும். வேக்குவல்ஸ் வந்து இதை கனெக்டட் வித் டோனோபிளாஸ்ட் இன் பிளான்ட்ஸ். இந்த டோனோபிளாஸ்ட் வந்து அனிமல் செல் இருக்காது, பிளான்ட் செல்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியோட இந்த வேக்குவல்ஸ் இருக்கும். அனிமல் செல்ல வேக்குவல்ஸ் இருக்கும், ஆனா இந்த மாதிரி பெருசா இருக்காது, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். டோனோபிளாஸ்ட் இஸ் ஆப்சென்ட். ஸோ இதோடைய வேற என்ன சார் ரோல் இருக்குன்னா, மெயின்டைன்ஸ் ஆஃப் ப்ரெஷர், அதாவது அழுத்தத்தை வந்து இது பராமரிக்கிறது. அழுத்தம் வந்து அதிகரிக்காமல் இருப்பதற்காகவும் இந்த வேக்குவல்ஸ்கள் செல்கள்ல முக்கியமான பணிகளை எல்லாம் மேற்கொள்கிறது. வேக்குவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின்ஸ் என்று சொல்றாங்க, சரிங்களா? இது வேக்குவல்கள். வேக்குவல்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த எண்டோமெம்பரைன்ஸ் ஆர்கனல். இது வந்து ஒரு நுண்ணுறுப்பு. என்ன நுண்ணுறுப்பு அப்படின்னா அகப்படலத்தை கொண்ட நுண்ணுறுப்புகளாகவே பார்க்கப்படுகிறது. இதுதான் சார் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிற எண்டோபிளாஸ்மா மெம்பரைன்ஸ்ல ஒன்னு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்திருக்கோம், ரெண்டாவது கோல்கி apparatus பார்த்திருக்கோம், மூணாவது லைசோசோம்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நுண்குமிழ்களை பார்த்திருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்கலாம்.